சகோதர சிநேகம். பிரைஸ் தி லார்ட். சகோதர அன்பில் நிலைத்திருங்கள். எபிரேயர் 13:1. இஸ்ரவேலின் ராஜா யோராம் தன்னோடு மோவாபின் அரசன் கலகம் பண்ணுகிறான், அதனால் மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்று சொல்லியதை 2 அரசர்கள் 3:7 வாசிக்கின்றோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், 12 கோத்திரங்களும் யாக்கோபிலிருந்து தோன்றியவையாக இருந்தாலும் 10 கோத்திரங்கள் இஸ்ரவேல் என்றும் யூதாவும் பென்யமீனும் தனியாக 2 கோத்திரங்களாக பிரிக்கப்பட்டு இருந்தது. இவர்கள் பிரிந்திருந்தாலும் யூதாவின் அரசன் யோசபாத் இஸ்ரவேலின் அரசனுடன் சமாதானமாயிருந்தான் என 1 அரசர்கள் 22:44 பார்க்கின்றோம். தனக்கு விரோதியாய் இருந்த இஸ்ரவேலின் அரசன் யோராம் உதவி கேட்டவுடன் அவனை பகைக்கக்கூடாது, வெறுக்கக்கூடாது என்று சொல்லி உடனே யோராமுக்கு உதவி செய்ய முன்வருகின்றான் யோசபாத். துன்பம் வரும்பொழுது உதவுவதற்கே சகோதரன் என்று சொல்லப்பட்டபடி பிரிந்திருந்தாலும் தன் சகோதரனாகிய யோராமிற்கு உதவி செய்ய முன்வரும் யோசபாத்தின் குணம்தான் என்ன? இந்த நற்செயலை பார்த்துதான் ஆண்டவர் இவன் நிமித்தம் வறண்டிருந்த பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்பினார். இதேபோல்தான் இதற்கு முன் யோராமின் தகப்பன் ஆகாபிற்கு உதவி செய்ய போய் பட்டயம் கழுத்திற்கு வந்து யோசபாத்து தப்பித்தான். அவ்வாறு இஸ்ரவேலின் அரசனால் பிரச்சனைக்கு உள்ளான போதும் திரும்பவும் அவனது மகனுக்கும் உதவி செய்ய முன் வருகின்றான் என்றால் அவன் எவ்வளவு சமாதானத்தை விரும்புகிறவனாக இருக்கிறான் என்பது தெரிகின்றது. ஆனால் நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நான் உனக்கு உதவி செய்யலான்னு தான் நினச்சிருந்தேன்ப்பா, ஆனால் போன தடவை உனக்கு உதவு போய் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும்ல, இப்போ எப்படிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஸோ வெரி சாரிப்பா என்று சொல்லிவிடுவோம். பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உதவி செய்யவும் மறுத்து விடுவோம். சமாதான பிரபுவின் பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இது நமக்கு அழகல்ல. ஆம் அன்பானவர்களே, நமது பிரச்சனை நம் ஆண்டவரின் பார்வைக்கு போக வேண்டும் என்றால் அவர் விரும்புகின்ற சகோதர சிநேகம் நம்மிடம் காணப்பட வேண்டும். புனித பவுல் எபிரேயர் 13:1 இவ்வாறு சொல்கின்றார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று. அதாவது இது எப்பொழுதும் தொடர வேண்டும், நடுவில் முறிந்து போய் விடக்கூடாது என்றுதான் அர்த்தம். 2 வருடம் பயங்கர அந்நியோன்யம் பின் ஜென்ம பகை என்று இருந்தால் அது நிலையான சகோதர சிநேகம் அல்லவே. மேலும் எபிரேயர் 13:3 கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அதாவது மற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படும் பொழுது நாமும் அதே கஷ்டத்தை அனுபவிப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணினான் இவன், அதற்கு தான் ஆண்டவராக பார்த்து இந்த தண்டனையை கொடுத்து விட்டார் என்று சொன்னோம் என்றால் புனித பவுல் நம்மை பார்த்து தான் சொல்கிறார், உனக்கும் அந்த கஷ்டம் வராது என்பது என்ன நிச்சயம் என்று. 1 பேதுரு 1:22 ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, இது ஆவியானவர் நம்மில் வாசம் செய்ய வேண்டும், அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். எடுத்துக்காட்டாக நாம் பைபிள் படிக்கும்போது நமக்கு மாம்சீக சிந்தனையில் ஏதாவது தோன்றும், மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம், அதனால நான் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், அவனோட பேச மாட்டேன் என்று தோன்றுகிறது என்றால் அது மாம்சீக சிந்தனை. ஆனால் ஆவியானவர் என்ன சொல்லுவார்? காணிக்கையை வைத்துவிட்டு சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின் வந்து காணிக்கையை செலுத்து என்று இயேசு சொன்னதை நமக்கு நினைவுபடுத்துவார். எத்தனை முறை பைபிளை படித்தாலும் நம்ம சகோதரனை நம்ம நேசிக்க முடியலை அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? நாம் ஆவியினாலே கீழ்ப்படியவில்லை என்றுதான் அர்த்தம். மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் தான் நாம் கீழ்ப்படுகின்றோமே தவிர ஆவிக்கல்ல. ஆம் அன்பானவர்களே, நாம் சகோதரனுக்கு உதவினால் பிரச்சனை என்று கையை விரித்துவிட்டு ஆண்டவரிடம் நமது பிரச்சனைகளுக்காக கையை விரித்தோம் என்றால் ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? ஆம், ஒப்புரவாக வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களிடம் சென்று 24 மணி நேரம் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சமாதானமாகிவிட்டு வா என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன் நமக்கு கிடைக்க இருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நமது பாராமுகம் தடையாக இருக்க வேண்டும்? யோசிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை காணிக்கையாக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களின் மூலமாக எங்கள் பிள்ளைகள் சுகமாக வாழ வேண்டும் என்றால் எங்கள் மனதில் ஒருபோதும் கசப்பு, பகை, வைராக்கியம் இருக்கக்கூடாது என்று தெரிந்தும் அதை மேற்கொள்ள பலனில்லாமல் தவிக்கும் எங்களுக்கு தேவையான பலத்தை நீர் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஆமேன்.